ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அக்காட்சுக்கு கேமிங். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கோல்டன் டாப் கிரிமினல் பண்டல் ஈவெண்ட்ல ஸ்பின் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்ற சப்போஸ் நீங்க ஸ்பின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட்ஸ் எத்தனை ஆகும் அதுவுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போறேன். அதே மாதிரி நம்ம இந்த கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண போறோமா கேட்டால் ஸ்பின் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகல. எல்லாருக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா ஜூலை 4th அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகும். சரி, ஓகே மக்களே, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான விஷயம். நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தால் லைக் பண்ணிட்டு அதிகமாக டாப் அப் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதிகமா டாப் அப் பண்ற பிளேயர்ஸ்க்கு ஒரு சின்ன அவேர்னஸா இருக்கும். அதுக்கு மட்டும் தான் சொல்றேன். சோ ஷேர் பண்ணாம இருந்தா ஷேர் பண்ணிருங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு லாங் வீடியோல எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க சுத்தமா வராது. பட் நான் ஏதோ எனக்கு வரத சோ ட்ரை பண்ணி போறேன். வாய்ஸ் ஓவர் நீங்க கேட்டுட்டு ஓகேவா இல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமான்றது அதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நானுமே வளவளம் பேச வரும்போது வாங்க கண்டென்ட்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஈவென்ட்ல எத்தனை ஸ்பின் பண்ணா நமக்கு இந்த பண்டல் கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா 250 ஸ்பின் பண்ணணும். இது நானே சொல்லல. சோ ஈவென்ட்டே தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்களே இங்க பாருங்க. நம்மளுக்கு கரெக்டாக 250 ஸ்பின் பண்ணால் நம்மளுக்கு கேரண்டியாக வந்து ஏதாவது ஒரு கிராண்ட் ப்ரைஸை கொடுத்துருவானுங்க. அந்த கிராண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் டாப் கிரிமாலும் இருக்கலாம், அப்புறம் இந்த நியோன் டாப் கிரிமாலும் இருக்கலாம். நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தான் கொடுப்பானுங்க. அப்போ நீங்களே கூட்டி பாருங்க. ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் 200 கேட்பானுங்க. அப்போ 200 × 250 போட்டால் மொத்தமாக டைமண்ட்ஸ் 5000 வருது. 5000 டைமண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈவெண்ட்ல இருக்க ஏதாவது ஒரு பண்டில் தான் கொடுப்பானுங்க. நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் நியாயமா இருக்கா? ஸோ நீங்களே பாருங்க. இந்த ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ்க்கும் காஸ்டியூம்க்கும் எங்கேயோ இருக்கு. சுத்தமாக சொல்ல போனால் அன்ஃபேர் தான் இது. இந்த ஈவெண்ட்ல இது மட்டும் அன்ஃபேர் ஆகும் கேட்டீங்கன்னா மொத்தம் 4 விஷயம் பார்த்தீங்கன்னா அன்ஃபேரா இருக்கு. செகண்ட் அன்ஃபேர் என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமுக்குள்ள உங்களுக்கே தெரியும் அப்போலாம் எப்படி இருந்துச்சுன்னு. எல்லாருக்குமே ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல காமனா தான் வரும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவன் அதிகமாக டாப் அப் பண்ணியிருக்கானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் முன்னே 1 வீக் முன்னே வந்து பார்த்தா ஈவெண்ட் கேமுக்குள்ள வந்துருது. இதில் அப்படி என்ன அன்ஃபேர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஷோ பண்றேன், நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை 4th அன்னைக்கு தான் கேமுக்குள்ள காமனா கொண்டு வருவாங்க. பட் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம்ல ஜூலை 1 அன்னைக்கு இந்த பண்டில கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேல வந்து இந்த ஈவெண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்போ நீங்களே பாருங்க, கரீனா வந்து டாப் அப் பண்றவனுக்கு ஈவெண்ட்ஸ் முன்னாடி விட்டு அவனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கான். டாப் அப் பண்றவனுக்கு டாப் அப் பண்ணாதவனை வந்து பார்த்தா செகண்டா வச்சு பார்க்கறான். ஸோ இது நீங்க புரிய நினைக்கிறேன். அண்ட் இந்த அவுட்ஃபிட் ஷேரிங்லயும் வந்து பார்த்தா ஒரு கையேந்து நிக்கிற மாதிரி அதுவுமே வந்து பார்த்தா ரொம்பவுமே ஒஸ்டா பண்ணி வச்சிருந்தான். தேர்டா இருக்க அன்ஃபேர் என்ன கேட்டீங்கன்னா, கேமுக்குள்ள விட்ட காஸ்ட்யூமே விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஏதோ கலர் கோழி குஞ்சுக்கு ஏதோ மாத்தி கலர் அடிச்சு ஸோ வித்துக்கிட்டு இருக்கான் நம்ம கிட்ட கரீனா. இப்போ நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இன்னொன்னு ஷோ பண்றேன். இதையுமே பாருங்க. கேமுக்குள்ள டாப் கிரிமினல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்துருச்சு. ஸோ கணக்கே இல்லாம அதே மாதிரி ஏஞ்சலிக்கும் பேண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கலரை மட்டுமே சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட 5 பேண்ட்ஸ்க்கு மேல உள்ள வச்சிருக்கானுங்க. பேக்ரவுண்ட்ல பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சு ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பச்சை கலர்ல ஒரு பேண்ட் கொடுத்துருக்கானுங்க, அப்புறம் நிறைய இந்த மாதிரி இருக்கு. ஸோ ப்ளூ கலர்ல, ரெட் கலர்ல, ஒயிட் கலர்ல இந்த மாதிரி பார்த்தா ஸோ கலர்ஸை மட்டுமே சேஞ்ச் பண்ணி நம்ம இந்தியன் சர்வரில் பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இதையுமே சில பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சி டாப் அப் பண்ணி ஸோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டைமண்ட்ஸ் கிட்ட நீங்களே மேலே பாருங்க, கிட்டத்தட்ட 700 இருக்கு. பட் நான் இதில் ஸ்பின் பண்ணணும்னா கேட்டால் கண்டிப்பாக ஸ்பின் பண்ண மாட்டேன். பிகாஸ் இந்த காஸ்டியூம் வந்து பார்த்தா ஒர்த்து கிடையாது. அந்த ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அன்ஃபேரா இருக்கு. அப்புறம் மார்னிங் இந்த பிரைம் லெவல் ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த கார் ஸ்கின் அப்புறம் இந்த ஒரு வவுச்சரையும் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த வவுச்சர் வச்சு ஸ்பின் பண்ணலாம் தான் நினைச்சேன். பட் இது அப்படி கிடையாதான். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வவுச்சர் கிடையாதா, இது வந்து எக்ஸ்சேஞ்சுக்கான டோக்கனா. அதுவுமே டோக்கன்ஸ் நீங்களே பாருங்க எத்தனை கொடுத்துருக்கானுங்கன்னு 5 மட்டுமே தான் கொடுத்துருக்கானுங்க. பட் அங்கே எக்ஸ்சேஞ்சில் எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எல்லோ டாப் கிரிமினல்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோக்கன்ஸ் வந்து 400 கேட்கறானுங்க. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க இந்த கரீனாக்காரன் எந்த அளவுக்கு எச்சத்தனமா மணியை மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கான்னு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, இந்த கேமுக்காக யாருமே காசு செலவு பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்க 30 ஆஃபர் 10 ஆஃபர் போட போனா கூட உங்க மணியில போடுங்க. ஸோ வீட்டில் இருக்க காசு எடுத்து அண்ட் ஜூலை 4th அன்னைக்கு எல்லாருக்குமே காமனா இந்த ஒரு ஈவெண்ட்டை கேமுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அன்னைக்கு நான் இந்த டைமண்டை வச்சு ஸோ ஸ்பின் பண்ணி வீடியோவா மேக் பண்ணி போடணுமா இல்லை வேண்டாமான்றது நீங்க தான் கமெண்ட் செக்ஷன் சொல்லணும். ஸோ பை கைஸ், நம்ம எல்லாரும் வந்து பார்த்தா ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.